கோடிகள் 26வது அதிகாரம் 2வது வசனம். நீதிமொழிகள் பழைய ஏற்பாட்டில் 785வது பக்கம். நீதிமொழிகள் 26:2. அடைக்கலான் குருவி அலைந்து போவது போலும், தகைவுளான் குருவி பறந்து போவது போலும், காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது. எடுத்துட்டீங்களா? யாராவது படிங்க பாப்பா. ஆமா, இந்த வசனத்துல ரொம்ப டீப்பா பார்க்கும்போது ஒரு பெரிய சத்தியம் அடங்கி இருக்கிறது. அடைக்கலான் குருவி பார்த்தீங்களா? அது ஒரு நிலையா நிற்காது, டக்கு 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 டக்குன்னு பறக்கும், அப்படியே நிரந்தரமா இருக்காது. அடைக்கலான் குருவி அலைந்து போவது போலும், தகைவுளான் குருவி பறந்து போவது போலும். கிராமத்துல எல்லாம் வரும்போது, சின்ன வயசுல இருக்கும்போது இந்த அடைக்கலான் சின்னதா சிட்டுக்குருவி மாதிரி இருக்கும், வந்து உட்கார மாதிரி டக்குன்னு பறந்து போயிடும். அந்த மாதிரி காரணம் இல்லாம யாராவது இட்ட சாபம் அது தங்காது, டக்குன்னு அந்த சாபம் வெட்டி நீங்கிடும் போடப்படுது. ஆனா பிரச்சனை என்னன்னா, காரணம் இல்லாமல் இட்ட சாபம் சொல்லப்பட்டது. ஆனா எல்லாரும் காரணத்தோடு தான் இருக்கணும். அதுக்கு என்ன வசனம்? ரோமர் 3 என்ன சொல்லு? எல்லோரும் பாவம் செய்து, ஆமா, அதாவது செயல்முறையில சில பேர் சம்மந்தம் இல்லாம சாபப்படுவாங்க, ஏதோ சண்டை சாடியில. அது மாத்திரம் கிடையாது. பொதுவாக பார்க்கும்போது ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றதுனால ஒரு மனுஷன் உன்னை சபிச்சானாக்கா அந்த சாபம் கண்டிப்பா உன் மேல தங்கும். ஐயா, ஊர்வாயை மூட முடியாதுங்கய்யா, என்ன எல்லாரும் சபிக்கிறாங்க ஐயா, அது சாபம் தங்கக்கூடாதுன்னா நீ ஒரு காரியத்தை செய்யணும். அது இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கையை தட்ட. அல்லேலூயா. ஐயா, பார்க்கறவங்களா என்ன சபிக்கிறாங்க ஐயா, பெத்த தாயே என்ன சபிக்கிறாங்க ஐயா, எங்க குடும்பத்தை போறதுல எல்லாம் சபிக்கிறாங்க, என்ன சபிச்சுனே இருக்கிறாங்க. ஆனா என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்திருக்கிறான், நான் துர்குணத்தில் உருவானே, அந்த சாபெல்லாம் தங்கக்கூடாதுன்றதுக்காக தான் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு சொன்னாரு, உங்களை சபிக்கிறவளை, ஆமா, இந்த சபிக்கிறான் பாரு, அவனை நீ ஆசீர்வதிச்சுன்னா அவன் சபிச்ச சாபம் மேல தங்காதான். சும்மா ஒண்ணு சொல்ல இயேசு, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கும் போதுதான் நீ காரணம் இல்லாம இருக்கிற, அவன் சபிச்ச சாபம் அவனே போய் சேர்ந்துடும். அதனால காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது. அப்போ இயேசுவை ஏற்றுக்கொள்வது எவ்வளவு பெரிய முக்கியம்னு பாருங்க. உலகம் முழுதும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணாரு. கைத்தட்டா. செல்வராஜன் நோட் பண்ணிக்கிறா பாரு, இயேசு ஏற்று எவ்வளவு முக்கியம் சொன்னா அவனுக்கு உற்சாகம் வந்துச்சு. அப்போ அவ்வளவு முக்கியம் தெரிஞ்ச அவனுக்கு. அல்லேலூயா. அப்போ இயேசு உலகம் எங்கும் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள். ஏன்னா எல்லோரும் சாபமா இருக்கிறாங்க. சபிக்க 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 அந்த சாபெல்லாம் தங்கறதுனால வாழ்க்கையில எவ்வளவு பெரிய புரட்சி செய்ய முடியல. பெரிய பெரிய காரியங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில உணர்வு இல்லாம இருக்கிறோம். ஒண்ணு இல்லை, சும்மா வாயில சபிச்சா கூட நம்ம காரணத்தோடு இருந்தாக்கா அந்த சாபம் தங்கி 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 நம்முடைய வாழ்க்கையில் அதனுடைய ரிப்ளையை, அதனுடைய விளைவுகளை பார்க்கலாம். உதாரணத்துக்கு என்னையே சொல்றேன். எங்க அப்பா ஒரு வாத்தியார், ரொம்ப ரொம்ப கோபக்காரு. சின்ன வயசுலாம் நினைச்சு பாக்குறேன். இப்போ கூட எனக்கு கல்யாணம் ஆகி கூட சரி, இப்போ கொஞ்சம் அமைதியாகிறாரு. சபிச்சானா அப்படியெல்லாம் சபிக்க மாட்டார். இயேசு ஏற்றுக்கொள்ளாத நாட்கள்ல பயங்கரமா, என்ன மட்டும் கிடையாது, எல்லாருமே சபிப்பாரு. வார்த்தை தாறுமாறா வரும். நான் நினைக்கிறேன் அதனுடைய விளைவு தான் என் வாழ்க்கையில் இப்படி எல்லாம் இருக்குமோன்னு நினைக்க வேண்டியதாக. எதுக்கு சொல்றேன்னா, சில பெற்றோர்களே சபிப்பாங்க. நாயே பேய வந்தவளை போன சபிக்கிறாங்களா இல்ல? கிராமங்களை பார்த்துக்கிறேன், என் கிராமத்துல போய் பாரு, பயங்கரமா சபிப்பாங்க. அதனால இதுக்கெல்லாம் நீ தப்பணும்னாக்கா இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எங்க அப்பா ரொம்ப வல்கரான வார்த்தைகளை பேசுவாரு, இது பண்ணாரு. அதை நினைச்சு நினைச்சு உள்ளுக்குள்ளே மக்கிறது.
உள்ளக்குள்ளே வேதனைப்படுறது. பயங்கரமாக திட்டுவார். உங்கள் அப்பா கூட உங்கள் வீட்டில் கூட யாராவது திட்டுவாங்க. அதெல்லாம் நினச்சி வேதனைப்படுவனே தவிர ஆசீர்வதிக்க தெரியாது. கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்து எங்கள் அப்பா பேர் சொல்ல தெரியாது. அப்போ என்னாவது, அவருக்கு சபிக்கிற சாபம்லாம் என் வாழ்க்கையில் பிரச்சனை. அதை நினச்சி என் சாபம் என்னுடைய வாழ்க்கையில் அவர் பார்க்குறார். இப்படி தான் எல்லாருக்கும் நடக்குது. அப்போது அடைக்கலான் குருவி அலைந்து போவது போலும் தகவலான் குருவி பறந்து போவது போகும். இந்த அடைக்கலான் குருவி பார்த்தீங்கன்னாக்கா டக்குன்னு அப்படியே பறந்து உட்கார்ந்த மாதிரி தான் இருக்கும். சாபம் வந்த மாதிரி இருக்கும். டக்குன்னு நீ ஆசுவாதத்தை அவன் மேலே உட்கார்ந்தீங்கன்னாக்கா வந்த சாபம் அப்படியே பறந்து பறந்து போயிடுமா. அதனால உங்களை இப்போ மத்தேயு 6ஆம் அதிகாரம் எடுங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44வது வசனம். இந்த வசனத்தை அப்படியே வச்சுக்கிட்டு மத்தேயு 6:44. ஸோ 5:44. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை. அப்போ சத்துருக்களை சத்ருவா நினைக்கும் போது நம்ம காரணம் ஆயிடணும். நம்ம ஒரு சத்துரு, அவங்க ஒரு சத்துரு. அவங்க ஒரு சாபம் போறான், நம்ம மேல தங்குது. நம்ம ஒரு சாபம் போறோம், அவனுக்கு தங்குது. 2 பேரும் அழிஞ்சோம். இந்த சத்ருவை சிநேகிக்கும் என்ன சிநேகம்னா இயேசுவின் சிநேகம். ஆமா, உலக பிரகாரமான சிநேகம் கிடையாது. இந்த சத்ருக்கு இயேசு சிநேகத்தை காட்டி இயேசு பரிவுஜனை ஆஸ்வதிக்கும் போது அந்த சத்ரு உனக்கு விரோதமா இறாம பாரு சாபம். நமக்கு யாருன்னா நமக்கு விரோதமா யாருன்னா சண்டை வீட்டில் போய் சும்மா பண்றீங்க, பயங்கரமா பேசுவோம். அந்த ஒருத்தன் பேச்சுதான் பாரு அன்னைக்கு என்னென்னவோ பேசலாம். இவர் சொன்ன மாதிரி அவன் சொன்னதுல வந்து எனக்கு உணர்வே இல்லைன்ற அது உண்மைத்தான். அவன் என்னென்னவோ சாபம் போட்டுக்கிறான், கெட்ட கெட்ட வார்த்தையில சாபம் போட்டுக்கிறான். நான் கிறிஸ்துவுக்குள்ள இல்லாம நான் அப்படியாடா பேர நான் ஒரு சாபத்தை போட்டேன்னா அவனுக்கு எனக்கு வித்தியாசம் கிடையாது. அந்த மனுஷனை எல்லையற்ற விதத்தில் ஆஸ்வதிக்கும் போது அவன் போட்ட சாபெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிடுறான், டெலீட் பண்ணிடுறான். அதனால தான் உங்களை சத்துருக்களை சிநேகியுங்கள். அடுத்து பாருங்க, உங்களை சபிக்கிறவளை. ஆமா, நல்ல காரியம் ஆரோக்கியமானதான் சொல்லிக்கிறார் ஏசுனாரு. நல்ல காரியம், நல்ல சூப்பரான சத்தியத்தை தான் சொல்றாரு. இந்த சபிக்கிற போது அவங்க ஒரு சாபம் போட்டா நம்ம 4 சாபம் போடுவோம். அவனும் காரணம், நம்மளும் காரணம். அவனும் அழிஞ்சா நம்மளும் அழிஞ்சோம். இப்ப என்னத்தான் ஏன் பண்ணணும்? நான் சபிக்கிறேன். ஆசீர்வாத் இயேசுவின் ஆசீர்வாதத்தை கூறு. வாய்நாளெல்லாம் சப்ஜின்னு இருப்பான், வாய்நாளெல்லாம் நீ ஆஸ்வதிக்கும் போது ஆசீர்வாதமாய் இருப்பாய். எந்த சாபம் ஒன்று தாங்காது. அடுத்து பாருங்க, உங்கள் பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். ஆமா, ஒருத்தன் பகைக்கிறான்னா நீயும் பகைக்கிறது. அதனாலதான் 2 பேரும் அழிஞ்சு போறாங்க. அப்போ நன்மை செய்யுங்கள். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவதற்காகவும் நீங்களும் நிந்திக்கு துன்பப்படுத்தாதீங்க. அவங்களுக்காக ஜபம் பண்ணுங்கள். ஜபம் பண்ண வேண்டிய விதமா பரமலுக்கு உம்முடைய ராஜ்யத்தை கொடுங்கள். ரொம்ப சூப்பரான ஒரு வசனம் இந்த வசனம். அப்போ அடைக்கலான் குருவி போல சாபம்னா என்னது? சாபம்னா என்னென்னவோ சொல்லலாம். வறுமை, தரித்திரம், மலடு, திருமண தடைகள், பொருளாதாரத்தில், வியாபாரத்தில் ஏகப்பட்ட சாபங்கள். இதெல்லாம் தங்கக்கூடாது. அடைக்கலான் குருவி போல பட்டுன்னு பயந்து போனோம்னாக்கா 100 பயனா ஜீவ ரத்தம் நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக. ஆமா, அதனால்தான் மத்திய மார்க்களும் எங்க பார்த்தாலும் சபிக்கப்பட்டவனா தாங்கிறான். வியாதி பிச்சவன், தரித்திரம் பிச்சவன், 38 வருஷம் வியாதியாச இன்னைக்கு அப்படித்தான் கிடக்குறாங்க. பல விதமான தரித்திரம், வியாதி எல்லாம் சாப்பிடுறான். ஏசு போய் அந்த ஜீவன தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்குற சாப்பிட நீங்க போகுது. உடனே பசுத்தாய் வருது, வியாதியாசம் 38 வருஷமா சாப்பிடும். அவன் என்ன நினைச்சவான்? ஒரே கசப்பும் பகையும் வெறுப்புமா தான் இருப்பான். அப்போ இயேசு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு ஆவிக்குரிய வைத்தியர், பரம வைத்தியர். அப்போ நம்முடைய வாழ்க்கையில யார் என்ன சாபம் வரணும்னா நீ உலகத்தையே அன்பு கொள்ளணும். ஆமா, இயேசு இவ்வளவாய் உலகத்தையே நேசிக்கிறாரு. சாபம் எப்படி எத்தின 3 உலகம் எல்லா சாபம் அவர்கிட்ட பயந்து போது பாரு. சிலுவையில் எல்லாரும் சபிக்கிறாங்க அவரை சிலுவையில் ஏசு என்ன பண்ணா தெரியுமா? இவரும் ஒரு பகையை கசப்பு காட்டியிருந்தானே அந்த சாபம் அப்படியே தங்கி 3 நாளைக்கு 3 இன்னைக்கு வெளியே உலகம் உயிரோடு ஏந்திருக்குமா? சாபம் நீங்க போயிருக்காரு. ஆனா அவர் ஆஸ்வதிக்கிறார் பாருங்க, கையை தட்டாரு. அல்லேலூயா. ஒருத்த ஈட்டால் அடிக்கிறான், ஒருத்த சிரசல் மூடு, ஒருத்த காரி துப்புறான், ஒருத்த சபிக்கிறான், என்னென்னவோ பண்ணிக்கிறான். அந்த சிலுவையில் ரவுண்டு கட்டிக்கிட்டு, பிதாவே இவர்களுக்கு ஆமா மன்னிப்பு, இரக்கம், தயவு. பகைக்கிறாங்க, ஆசீர்வாதம், இயேசு ரத்தம். அவனுக்கு ஜபிக்கிறாரு. நிந்திக்கிறாங்க, துன்பப்படுத்துறாங்க, எல்லாம் பண்ணிக்கிறாங்க. ஆனா இயேசுக்கு எல்லாம் பயந்து போயிடுச்சு. சாபம், பாபம், மரணம், தரித்திரம் எல்லாம் பயந்து போ. அதனால இயேசு எடுத்துக்கிட்டா சும்மா வாய் பேச்சு கிடையாது.
இயேசுவை ஏற்றுக்கொண்டா உலகத்தையே அன்புக்கணும், உலகத்தையே ஆஸ்வதிக்கணும். ஏதோ ஒரு வெளிநாட்டில் இருக்கிறான், அங்கே கொடுக்குற சாபம் கூட நீ ஆதாமுக்குள்ள இங்கே அந்த சாபம் உனக்கு நிறைவேறும். உலக எல்லா சாபமும் ஒரு மனுஷன் மேல் நிறைவேறும். காரணமாக இருந்தா இது எப்படி சொல்ற பாரு. இயேசு கொல்கொதா மலையில் இருந்தார். எங்க ஊர் சோழவர் கிராமம். உலகத்தின் சாபத்தை அவர் மேல் எப்படி போய் வீது? பாவத்தின் பிதாவாகி கைவிட்ட உடனே, அவர் பாவத்தை ஏற்றுக்கொண்ட உடனே எல்லா சாபமும் அவர் மேல் போய் வீது. அப்போ எல்லா சாபமும் அவர் மேல் எல்லாரையும் அன்பு கொண்டுமா இல்லையா? உலகத்தையும் அன்பு கொண்டுமா இல்லையா? அதனாலதான் உலகத்தையே அன்பு கொண்டு உலகத்தில் இருக்கிற சாபத்தை நினைக்கிறார். கையெழுத்திட்ட இல்லையா? அதனால்தான் எங்கேயும் பகை கசப்பு, ஊருக்கு 2 பேர் கசப்பு, தெருக்கு 2 பேர் கசப்பு, இப்படி எல்லாம் இருந்தாக்கா வெற்றி உள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ முடியாது. பிதாவாகி தேவன் எமை பொய்து கைவிட்டாரு. எங்க ஊர் சோழவரம் கிராமம், உங்க ஊர் எந்த ஊர் போடுவோம்? தமிழ்நாடு. இந்த உலகத்தில் எல்லா சாபமும் அவர் மேல் போய் வீது. காரணமாறாது. எல்லாம் வேந்த பிறகு தலைமையில் கை வச்சு கவலைப்பட எல்லாருக்கும் ஜீவனை பாருங்க, முழு உலக அன்புக்கு வந்துட்டு எல்லா சாபம் பாவத்திலிருந்து மனது தரித்து பயந்து 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 ஓடுது. பாதாளத்தில் பயந்து ஒரு சாபம் தரித்திரம், இதெல்லாம் சாபம், எல்லா சாபம் பயந்து போகுது. பசுத்தாய் பலமா வந்து இறங்கினாரு. உயிரோடு கூட வந்து என்ன சொன்ன, இந்த சுவிசேஷத்தை, இந்த சூரிய ஜீவனை உலகமெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணுங்க. எல்லாம் சபிச்சுக்கணும். இவன் அவனை சபிக்க, அவன் இவனை சபிக்க, அடைக்கலான் குறி பயந்து போவது போல எல்லாம் அடைக்கலான் குறி அப்படியே வந்து தங்கிது. பறந்து போக மாட்டேது. நிரந்தரமா தங்கினா என்ன, எல்லா குறியும் வந்து தங்கினாக்கா எல்லா சாப்பு வந்து தங்கி 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 வாழ்க்கையே உருப்படாது போயிட்டு. அதனால இயேசு இவ்வளவாய் உலகத்தில், ஆமா, உலகம்னா துன்மார்க்கம், உலகம் சபிக்கத்தான் செய்யும். ஆமா, ஊர் வாயை அடக்க முடியாது. ஆனா நீ கிறிஸ்துவுக்குள்ள இருந்தீனாக்கா, கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்து வாழ்நாள்லாம் கொடுத்தினா, நீ சபிக்கப்பட்டவனாய், தரித்திரப்பட்டவனாய், வியாதிப்பட்டவனாய், கடங்காரன், எப்படி பல சாபங்குது. சாபமே இல்லாம ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் நீ வாழ முடியும். அல்லேலூயா. அதனால்தான் இந்த மல உபதேசம் எல்லாம் ஆரோக்கியமான உபதேசம். ஆமா, நல்லா பத்துக்கிட்டு உலகத்தையே அன்பு கொறன்னு சொல்லணும். சில நேரத்தில் எனக்கு மைண்ட் அப்படியே சொர்க்க இன்பமழமா இருக்கும். சும்மா நல்லா ஆசீர்வதிக்குது. நான் ஆதாமுக்குள் இருக்கும்போது காரணமாயிடுறேன். யார் சாபம் என் மேல வந்து வாழ்க்கையில் முன்னேற முடியாது. சுயமுயற்சியில் ஓடலாம், உழைக்கலாம், சம்பாதிக்கலாம், பணம் சம்பாதிக்கலாம், டாக்டர், என்ஜினியர், இப்படியெல்லாம் சுயமுயற்சியில் அது கூட சில பேர் கிடையாது. ஆனா தேவனால நீ ஆசீர்வதிக்கப்படணும். இந்த மல உபதேசத்தின்படி உன்னை சபிக்கிறவளை ஆசீர்வதியுங்கள். ஒரு வசனம் பழைய ஏற்பாடு, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை. இந்த இஸ்ரவேலன்னா ஆசீர்வதிக்கிறவன் உலகத்தை, தேவன் தனக்கு உலகத்துக்கு. அதனால மந்திரவாதம், தந்திரவாதம், சபிக்கிறது, இந்த சபிக்கிறது கூட ஒரு மந்திரவாதத்துக்கு அடையாளம் தான். பகைக்கிறது, இதெல்லாம் மந்திரவாத சக்திகள். இதெல்லாம் இஸ்ரவேலுக்கு விரோதமா கிடையாது. இஸ்ரவேலன்னா கிறிஸ்துவ தேவன் தனக்கு. ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டான், பைதொற்றபடியே தேவன் தனக்கு. ஆபிரகாம் சகல காலத்துல ஆசீர்வாதம். அவனுக்கு விரோதிகள் இருந்திருப்பாங்க, எப்படி இப்படி இருந்திருப்பாங்க. ஆனா பைதொற்றபடியே தேவன் தனக்கு ஆபிரகாம் ஆசீர்வாதமாவே இருக்கிறான். 100வது வயசுல 90வது சிகில் வைப்பாடு நின்று போச்சு. மலட்டத்தனம் ஒரு சாபம். அந்த 90வது வயசுல அந்த சாபம் கூட அடைக்கலாம் பயந்து போய் 90வது 100வது பிள்ளையை கொடுத்து ஆஸ்வதிக்கிறார். கையை தட்ட இல்லையா? அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசு மூலமாக புதிய ஏற்பாடு உண்டு. அந்த ஆபிரகாம்னாவே ஒரு பலிபீடம், ஒரு பைதற்ற ஆட்டுக்குட்டி. அது இயேசு அப்படி பழைய ஏற்பாட்டுல அத தேவன் தனக்கு எங்க போனாலும் பலிபீடத்தை கட்டுறது. கிறிஸ்துவ தேவன் தனக்கு. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அதனால ஆசீர்வாதம், பொண்ணு வெள்ளி எல்லாம் சகல காலத்துல ஆசீர்வாதம் உண்டாகும். சகலத்தையும் சபிக்கப்பட்டவன், அவன் ஒரு விக்கிரக நட்பினிலிருந்து வந்தவன். அதனால அந்த ஆபிரகாமின் ஆசு கிறிஸ்து மூலம் உண்டாகுது. இப்போ ஒரு டெமோ, நீங்க 2 பேர் வாங்கடா, இங்க வா. இவனுக்கு 2 பேரு ரோமர் 3:23 படி அம்மா வயது ஆதாம் ஏவாள் வழியா பிறந்து வந்துட்டாங்க. கமலேஷ், செல்வராஜா. இவங்க மட்டும் கிடையாது, நம்மலாம் இல்லை, நம்மளும் அப்படிதான், இவங்க மாதிரி தான். இப்போ செல்வராஜ் உனக்கு அடிக்கடி சண்டை வந்தே இல்லையடா, பஞ்சாயத்து பண்ணி விட்டுறமா இல்லையா? எத்தனை பஞ்சாயத்து பண்ணி விட்டுக்கிறான். இவன் வந்து சபிக்கிறான் செல்வராஜ் வந்து கமலேஷ் வந்து சபிச்சுனே இருக்கிறான். இவன் என்ன பண்றான், நீ என்ன சபிச்சாலும் இவனும் அவனை சபிக்கிறான்.
சாபம் 2 பேருக்கு பலிக்குமா பலிக்காதா? கண்டிப்பா பலிக்கும். இவன் அவனை தப்பிக்க, அவன் இவனை பார்ப்பான். இப்ப இந்த செல்வராஜ் பாஸ்டர் தாமஸ் பிரதர்ஸ் கேட்டாரு, கேட்டு சபிக்குள்ள ஆஸ்பத்திரின்றது நல்லா பிச்சுக்கிட்டாரு அவரு. செல்வராஜ் ஆமா, நம்ம டெய்லி இந்த சபிக்குள்ள ஆஸ்பத்திரின்னு சொன்ன இந்த கமலேசன் நம்மள இப்படி சபிக்கிறானேன்னு சொல்லிட்டு இவன் சபிக்க அவன் ஆஸ்வதிச்சுக்கிட்டே இருக்கிறான். எப்ப பார்த்தாலும் ஆஸ்வதிக்கிறான். கட்சியில் இவன் என்ன பண்ணா, சப்ஜி வந்து ஏசு ஏத்துக்கிற இதெல்லாம் வேணாம், பேசலாம் வரணும் இருக்கு மாதிரி இவன் சப்ஜிட்டே இருக்கிறான். இவன் நல்லா இருப்பானா, இவன் நல்லா இருப்பானா? இவன் ஆசுவாதான் பாரு, ஏசு ஆசுவாத் தேவன் தர, இவனுக்கு முன்னாடியே அவன் ஆசுவாதமா இருப்பான். கையெழுத்த இல்லையா? அப்போ இவன் ஏசு ஏற்றுக்கொண்டு இந்த கமலேசு என்னதான் பகைச்சாலும், என்னதான் சபிச்சாலும், என்னதான் சண்டை போட்டாலும், இந்த கமலேசு பேர் சொல்லி ராத்திரி பகல் ஏசு பரிவர்த்தனை குத்துக்கினே இருக்கிறான். இவன் அவனை சாபமா போடுறான். இவனுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா நம்ம என்ன சப்ஜா என்ன வர வர வித்தியாகிட்டே போறான். தாவீது வர வர ஆமா, நம்ம என்னடா வர வர தேய்ச்சிக்கிட்டே போறோம்னா இவன் சாபத்தை போட்டுக்கிட்டே இருக்கிறான், காரணமாகறான், ஆசுவச்சிட்டே இருக்கிறான், அவன் ஆசுவாதமா கலப்பு அல்லேலூயா. அதனால தான் விஷயம், இயேசு ஏற்றுக்கொண்டதுன்னா பெரிய ஆசீர்வாதம். ஆமா, நீ ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம், உன் பின்னாடி ரொம்ப மோசமா, அப்பா அம்மா வழியா காசு இல்ல, வறுமை தைத்திரம், உன் பின்னாடி ரொம்ப மோசமா இருந்தா கூட இயேசு ஜீவனை பறிகொடுத்தே தேவன் தனக்கு வெறித்தனமா ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு ஆதாரம் முழு கொடுக்க 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 எப்படிப்பட்ட சாபா இருந்தாலும் பயந்துதான் போகும். பசுத்தாய் வந்துதான் நீ ஒரு ஆச்சரியமானவனாய்த்தான் இருப்பாய். கையத்தட்ட அல்லேலூயா. அதனால இந்த வசனத்தை சொன்னது வந்து சாலமோனு. இந்த சாலமோன் ஏன்னா தாவீதுக்கும் பச்சை பாலுக்கும் பிறந்தவன். இவன் கதையை வாசினாக்கா, இவன் 1000 சர்வாங்க தகன கர்த்தருடைய சந்நிதியில 2 நாளாகவும் 1:7 போய் பாருங்க, கர்த்தருடைய சந்நிதியில 1000 சர்வாங்க தகனை செலுத்தி பலியிட்டான். அப்புறம் 7ஆம் அதிகாரத்துல 1,20,000 ஆடுகளை செலுத்துறோம் தேவ தனக்கு உலகத்துக்கு 24 காலையில. சாலமோனு ஆசீர்வாதமாவே இருந்தான். இவங்கிட்ட வீக்னஸ் இருக்குது, அவன் அவிசுவாசத்தை பாராத, விசுவாசத்தை பாரு. லட்சக்கணக்கில் பைதொற்ற காலிய தேவன் தனக்கு உலக சாலமோன் எப்படி தான் தெரியுமா? சாலமோனை போல ஐஸ்வர்யம் பேதத்திலே இல்லை. அவ்வளோ ஐஸ்வர்யம் குவித்து ஆசீர்வாதம் பேரு புகை தேவாலயத்தை பொண்ணிலே கட்டுறான். இயேசு சொல்றாரு சாலமோனிலும் பெரியவர்ன்றார். அவ்வளோ ஞானம். ஏன்னா பைதொற்ற பலியே தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு பலியா செலுத்தி 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 கிறிஸ்துக்கு அடையாளம் பைதொற்ற பலி. பழைய ஏற்பாட்டில் அந்த ஆட்டுக்குட்டி உலக தேவ ஆட்டுக்குட்டி. நீ கூட ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் தேவ நீதி உயிர்த்தல் தேவன் தனக்கு ஆதாரம் முழுவது கொடுக்க 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 இந்த சாலோமுடைய ராஜ்யம் இளைப்பாறலாச்சு. தேசமே இளைப்பாறலாச்சு, யுத்தமே இல்லாம தேசத்தையே காப்பாற்றான் சாபத்துல இருந்து. பொற்காலம் சொல்றாங்க சாலோமுடைய ராஜ்யம் 40 வருஷம். அப்போ நாம் கூட சாபத்துக்கு தப்பிக்கணும். அடைக்கலான் குருவி போல யார் சாப்பிட்டாலும் அது பயந்து போகணும்னாக்கா கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கணும். கண்டிப்பா சொல்லாம சபிக்குது ஒரு பிசாசாவிய சாபாவி மன்னாய் தத்திராய் வியாதியாய் பயந்து பயந்து பசுத்தாய் வந்துடும். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அப்புறம் நீ போய் மற்றவங்களுக்கு ஜெபம் பண்ணலாம். இயேசு மத்திய மார்பு எங்க போனாலும் சபிக்கப்பட்டவர்களாக நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக. ஆமா, ஜீவ வார்த்தை தான் சாபத்தை நீக்கும், பாவத்தை நீக்கும். இயேசு ஜீவனா இருக்கிறார். நானே வழியும் சத்தியும் ஜீவனுமாய் இருக்கிறேன். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறானே என்று வேறொன்றுக்குறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படம் வந்தேன்னு சொல்றாரு. அதனால ஜீவ மார்க்கத்துல நல்லா தேரணும். நன்மை தீமை வட்டத்திலே இருந்தாக்கா காரணமாகிற ஏவாளு விசாச வார்த்தை நன்மை தீமை அறியத்தக்க கனி புசிக்கு நாளில அதை புருஷனும் கொடுத்தான், அவனும் புசித்து உலகத்தையே சாபம் ஆயிட்டான். எல்லாத்துக்கும் காரணம் அவங்க தான். அதுல பிறந்து வந்துக்கிறோம், நம்மளும் காரணம் ஆயிட்டோம். இப்போ இயேசு வந்து கடைசி ஆதாம். இயேசு நமக்கு வந்து அந்த சாபத்துக்கு ஜீவரத்தம். அவர் தான் மத்தேயு 5:44 உங்களை சபிக்குள்ள ஆசிர்வதி, உங்கள் சத்துருக்களை சிநேகி, உங்களை துன்பப்படுத்துறவங்க நிந்திகளும் ஜபம் பண்ணு, பகைகளுக்கு நன்மை செய். என்னன்னா இயேசுவின் நன்மை. நன்மைனா எங்கிட்ட காசு இல்லை பணம் என்னங்க நன்மை? இயேசு பரலோகத்தை கொடுத்து அதுதான் அந்த நன்மை செய். அல்லேலூயா. பகைச்சினே இருக்கிறான். ஆதாம் மூலமா பிறந்தான், பகைக்கத்தான் அவனுக்கு அதுதான் தெரியும். பெத்த கூட போந்த அண்ணன் தம்பி கட்டின மணி சொந்த எல்லாமே ஆதாம் மூலம் தான் பகைக்கிறான் ஏதோ ஒரு விதத்துல. நீ இயேசு கிறிஸ்துவை தேவன் தனக்கு கொடுக்குறான்.
அவன் என்ன பகைச்சாலும் அவனுக்கு முன்னாடி போய் ஒரு முடி கூட எடுக்க முடியாது. அது பகைக்கிறோம் ஜெயிக்க முடியாது, சபிக்கிறோம் ஜெயிக்க முடியாது. இயேசு ஜீவன் பாரு ஆசுவதினா அப்போ துன்பம் நிந்திக்கிறோம் ஜபம் பண்ணினாக்கா அந்த நிந்தனை துன்பம்லாம் உன்னை மேற்கொள்ளாது. கையெழுத்து அல்லேலூயா. ஜெபலவா ஐயா என்ன பண்ணீங்களா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே என் ஆத்மாவே அவர் செய்த சகல உபகாரமும்.